இயேசுவின் தாய் மரியா ஒரு கிறிஸ்துவ பெண்ணா? அவர் திருமுழுக்கு எடுத்தவரா? ஆதாரம் உள்ளதா? ஆதார வசனங்களை காண்பிக்க முடியுமா? இல்லை, இல்லவே இல்லை. அவர் திருமுழுக்கு எடுக்கவே இல்லை. எனவே அவர் ஒரு கிறிஸ்துவ பெண் அல்ல, மாறாக அவர் ஒரு யூதர். இவ்வாறாக நான் கூறவில்லை, மாறாக ஆண்டவராகிய இயேசு கூறுகின்றார், தூய ஆவியானவர் கூறுகின்றார், பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. இதை குறித்த முழு விவரங்களை இப்பதிவில் நாம் காணப்போகின்றோம். இயேசு உலகில் மனிதராக பிறந்து 2000 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு தேவ ரகசியத்தை ஒட்டுமொத்த உலகிற்கும் இவ்வூழியம் வெளிப்படுத்துகிறது. உலகின் அதிபிரமாண்ட இறுதி எழுப்புதல் நற்செய்தி வேலூர் டொமினிக் ஜார்ஜ் வழங்கும் உலகின் அதிபிரமாண்ட மாபெரும் இறுதி எழுப்புதல் நற்செய்தி, வேதங்களும் அதில் பூதங்களும். வெல்லூர் டொமினிக் ஜார்ஜ் பிரசன்ஸ் த கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல், வேதங்களும் அதில் பூதங்களும். ஆபிரகாமின் வம்சாவழியினரான ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த எதிர்களுக்கான உலகின் முதலான ஒரே ஊழியம் மற்றும் நம்பர் 1 ஊழியம், தி கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல், வேதங்களும் அதில் பூதங்களும். எரேமியா 5:31 இறைவாக்கினர் பொய்யை இறைவாக்காக உரைக்கின்றனர், குருக்கள் தங்கள் விருப்பப்படியே அதிகாரம் செலுத்துகின்றனர், இதே என் மக்களும் விரும்புகின்றனர், ஆனால் முடிவில் என்ன செய்வார்கள்? 6:13 ஏனெனில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரும் கொள்ளை லாபம் தேடுகின்றார்கள், இறைவாக்கினர் முதல் குருக்கள் வரை அனைவரும் ஏமாற்றுவதையே தொழிலாக கொண்டுள்ளார்கள். 8:9 ஞானிகள் வெட்கமடைவர், திகுற்று பிடிபடுவர், ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் வாக்கை புறக்கணித்தார்கள். இதுதான் அவர்களின் ஞானமா? வெல்கம் பேக் ஒன்ஸ் அகைன் தி வண்டர்ஃபுல், தி ஆனஸ்ட்ஃபுல், தி கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் வேதங்களும் அதில் பூதங்களும். தி ஒரிஜினல் கிரேட்டஸ்ட் ஃபைனல் ரிவைவல், அதாவது உலகின் மாபெரும் இறுதி எழுப்புதல் நற்செய்தி. இறைமகன் இயேசுவின் நாமத்தில் இவ்வூழியத்தை கடந்திருக்கும் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். நான் நினைக்கும் பதிவுகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், தொடர்ந்து அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் தவறாமல் அழுத்தவும். இந்த ஊழியத்தின் பெயர் கடைசி கால இறுதி எழுப்புதல் நற்செய்தி. இந்த யூடியூப் பதிவுகளின் பெயர் வேதங்களும் அதில் பூதங்களும். அவ்வாறு ஏன் கைவிட்டு விட்டார் என நோக்கினால் அதற்கு பற்பல காரணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி நான் இப்போ குறிதான் கூறுகின்றேன். அதுக்கு முன்பாக ஒரு சில விஷயத்தை சொல்கிறேன் நான். அதாவது இந்த 2000 வருஷமாக போதிக்கப்பட்ட பழைய போதனைகள் உங்களுக்கு தெரியுது இல்லையா? அது உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு இல்லையா? அதுக்கு முரண்பட்டு நான் போதிச்சாக்கா, இதை நீ அப்படியே ஏற்றுக்கிட்டாக்கா இன்னும் கிளாஸ் போயிடும். அதனால் அந்த பழைய போதனைகள் 2000 வருஷமாக போதிக்கப்பட்ட போதனைகள் என்ன செய்யுங்க, மண்டையில் கொஞ்சம் அப்படியே இறக்கி வச்சுக்கிட்டு தற்போதைக்கு அதுக்கப்புறம் என்னுடைய போதனை ஏற்றுக்கிட்டு எதையும் கலந்து ஆலோசி, நீங்களே ஆலோசித்து எது சரியாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, எது சரி தப்பு இருந்தால் அதை விட்டுட்டுங்க. அவ்வளோதான். அப்படி செய்யாமல் நீங்கள் ரெடுத்து ஒன்றா போட்டு முயற்சி பண்ணிங்க சொன்னாக்கா குழப்பங்கள் அதிகமாக வந்துடும் உங்களுக்கு. இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒன்று. அதாவது வீட்டில் சமையல் அறை இருக்குது இல்லையா? அது அரிசிக்கும் சொல்லி பின் இருக்கும் வீட்டில் இல்லையா? அந்த பின்னில் கொஞ்சம் பழைய அரிசி கொஞ்சம் இருக்குது. இப்போ என்ன செய்யணும், புது அரிசி வாங்கிட்டு வரோம். அந்த புது அரிசி அதில் எப்படி கொட்டுவோம் சொன்னாக்கா, அந்த பழைய அரிசியை முதல்ல வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு புது அரிசியை அதில் இப்போ பின்னில் கொட்டுவோம். அப்புறம் தான் பழைய அரிசியை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது அரிசி எடுப்போம் இல்லையா? அப்படி கொட்டினா தான் அந்த அரிசிக்கு நல்ல லைஃப் வரும். அதை விட்டு பழைய அரிசியை நம்ம எடுக்காமல் அந்த புது அரிசி அதில் அப்படி கொட்டினா என்ன ஆகும்? பழைய அரிசியில் வண்டு பூத்துருவோம், அது கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு புது அரிசியும் வண்டு பூத்துருவோம். அப்போ அந்த அரிசி நாசம் வரும். இதே போல் பருப்பு வாங்கிட்டு வரோம் வீட்டுக்கு, பருப்பு டப்பா வீட்டில் இருக்குது, அதில் பழைய பருப்பு கொஞ்சம் இருக்குது, அதுக்கு 1-2 வண்டி இருக்கலாம். இப்போ புது பருப்பு வாங்கி வந்தப்போ என்ன செய்யணும், அந்த பருப்பு எடுத்து பழைய டப்பாவில் வச்சுட்டு புது பருப்பு அதில் கொட்டணும். பழைய பருப்பு செலக்ட் பண்ணி முடிச்ச பிறகு புது பருப்பு எடுக்கணும். அப்போ புது பருப்பு லைஃப் வரும். அது இல்லாமல் நம்ம புது பருப்பு வாங்கினது பழைய பருப்பு அப்படியே கொட்டணும், என்ன ஆகும், பழைய பருப்பில் இருக்கிற வண்டு புது பருப்பை எஃபெக்ட் பண்ணி அதையும் வண்டு பூத்துக்கும். அப்போ அது வேஸ்ட் ஆகிடும். இது
ஒரு குழப்பமான சூழ்நிலை இல்லையா? இப்படி இல்லாமல்னாக்கா பழைய இதை நம்ம கழிக்கணும், புதியதை எடுத்துக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ இந்த 2000 வருஷமாக போதிக்கப்பட்ட ஒரு சில போதனைகள் மொத்தத்தையும் இல்லை, ஒரு சில போதனைகள் மட்டும் எடுத்து தூரம் வச்சுட்டு நான் போதிக்கிற ஒரு சில போதனைகள் மட்டும் நல்லா கணக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சரியா அது சரியான்றதை எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ணி எது சரியா அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? கிபி 5ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவத்தை கைவிட்டார் ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அந்த நூற்றாண்டில் தான் படைக்கப்பட்டவருக்கான வழிபாட்டோடு சேர்ந்து, அதாவது மரியா உட்பட புனித பட்டம் அழியப்பட்ட சிலருக்கான வழிபாடு முறைகள் அப்போதைய திருச்சபையில் அந்த நூற்றாண்டில் தான் கொண்டு வரப்பட்டது. அதாவது அந்த நூற்றாண்டில் தான் கிறிஸ்தவத்தில் படைக்கப்பட்டவருக்கான வழிபாட்டோடு சேர்ந்து படைக்கப்பட்டவருக்கும் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது மரியா உட்பட புனித பட்டம் அழியப்பட்ட சிலருக்கான வழிபாட்டு முறைகள் அப்போதைய திருச்சபையில் அந்த நூற்றாண்டில் தான் கொண்டு வரப்பட்டது. அடுத்து யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் இயேசு சொல்றாரு பார்க்கலாம். சிலை வழிபாடு கூடவே கூடாது என்று இயேசு கூறுகின்றார் இல்லையா? ஆனால் இந்த நூற்றாண்டில் தான் திருச்சபையில் சிலை வழிபாடு வந்து சேர்ந்தது. எனவே அப்போது முதல் கிறிஸ்தவர்களை கைவிட ஆரம்பித்தார். ஆனால் நான் இவர் செய்து தவறு அல்ல என்று கத்தோலிக்க தரப்பில் பற்பல விளக்கங்களும் மற்றும் இது தவறு என்று பிரிந்த சகோதரர்கள் தரப்பில் பற்பல விமர்சனங்களும் தற்போது வரையிலும் தொடர்ந்து அழியப்பட்டு கொண்டுதான் உள்ளன. ஆனால் அவை அனைத்துமே மனித ஞானத்தினால் அளிக்கப்படும் விளக்கங்கள் மற்றும் விமர்சனங்கள் ஆகும். ஆனால் இப்பதிவில் அழியப்படும் விளக்கங்கள் அனைத்தும் மனித ஞானத்தினால் அழியப்படுவை அல்ல, மாறாக இறை வழிபாட்டினால் அழியப்படுகிறது. எனவே இந்த விளக்கத்தை ஏற்க வேண்டிய கட்டாய கடமை இவ்விரு சபையினருக்கும் மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த உலகில் உள்ள ஒட்டுமொத்த திருச்சபைகளுக்கும் தற்போது உள்ளது. ஆனால் இப்பதிவில் கூறப்படும் விளக்கங்கள் ஏற்க முடியாது என கூறினால் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. சரி, இவ்வாறாக திருச்சபையில் அவ்வப்போது புரிதல்களுக்கான வழிபாடு மற்றும் சிலை வழிபாடு வந்துவிட்டதால் அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? நீங்கள் நம்பினால் நம்புங்க, அல்ல நம்பாட்ட சொல்லுங்கள், அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஆனால் இயேசுவின் நாமத்தில் நான் கூறுவது மட்டுமே முழுக்க முழுக்க உண்மை. அதான் இதனால் முதலாக இயேசு கிறிஸ்தவர்களை கைவிட ஆரம்பித்தார். இவ்வாறு கிறிஸ்தவர்களை கைவிட ஆரம்பித்ததால் தான், அதாவது கிறிஸ்தவர்களை விட்டு இயேசு விலகிவிட்டதால் தான் தற்போது நான் விநாயகர் இது போன்ற பற்பல தேவரசியங்கள் அப்பொழுது முதலே யாருக்கும் தெரியாதபடி இயேசுவினால் மறைக்கப்பட்டு விட்டன. அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும் பற்பல தேவரசியங்கள் கிறிஸ்தவர்களில் இறை மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக கீழ் மட்டத்திலிருந்து மிக மிக மேல் மட்டத்தில் உள்ள அர்ப்பணியாளர்கள் வரை, அதாவது மேல் மட்டத்தில் உள்ள ஊழியர்கள் வரை யாருக்குமே தெரியாதபடி கிறிஸ்துவினால் கூறப்படாமல் மறைக்கப்பட்டு விட்டது. அதாவது இயேசுவின் தாய் மரியா கிறிஸ்துவ பெண் அல்ல என்பது இதுவரையில் யாருக்குமே கூறாமல் மறைக்கப்பட்டு விட்டது. அது மட்டுமின்றி பரிசுத்த வேதாகமத்தில் அணியப்பட்டுள்ள மேலும் பற்பல தேவரசிகள் ஒவ்வொரு கிறிஸ்துவ அர்ப்பணியாளருக்கும், அதாவது ஒவ்வொரு ஊழியருக்கும் கூறாமல் இந்நாள் வரை மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதில் பற்பல தேவரசியங்களை தற்போது இயேசு என்னிடம் கூறியுள்ளார். அதில் முதல் 2 தேவரசியங்களை தற்போது நான் இப்பதிவில் அளித்துள்ளேன். மேற்கொண்டு எனக்கு கூறப்பட்ட பற்பல தேவரசியங்களை இனி அடுத்தடுத்து வரவிருக்கின்ற பதிவுகளில் அவற்றை ஒவ்வொன்றாக வெளியிடுவேன். இவ்வாறு மனிதர்களுக்கான வழிபாடும் மற்றும் சிலை வழிபாடும் கிறிஸ்தவத்தில் வந்துவிட்டதால், எனவே கிறிஸ்தவர்களை கைவிட்டு விட்டதால் உண்டான இரண்டாவது சொல் என்னவென்று தெரியுமா? திருச்சபைக்கு எதிராக இத்தகைய நடைமுறைகளுக்கு மிக மிக கடினமான முட்டுக்கட்டை போடும்படியாகத்தான் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் என்னும் மார்க்கம் இயேசுவினால் உருவாக்கப்பட்டுள்ளது. நான் இப்படியா கூறுவது உங்களுக்கு ஆச்சரியமாக உள்ளதா? அதிர்ச்சியாக உள்ளதா? உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அது பற்றி என் கவலையே இல்லை. ஆனால் தற்போது நான் கூறுவது மட்டும்தான் மிக மிக சரியான உண்மை. ஏனெனில் இதை நானாக கூறவில்லை, மாறாக ஆண்டவராக இயேசு எனக்கு வெளிப்படுத்திய வெளிப்பாட்டினாலேயே இவ்வாறு நான் திட்டவட்டமாக நான் கூறுகின்றேன். அதாவது இயேசுவின் தாய் மரியா கிறிஸ்துவ பெண் அல்ல என நான் முதலில் கேட்டபோது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இல்லையா? இதே போன்று நான் மேலும் மேலும் பேச பேச உங்களுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். இதற்கு நான் ஒன்றும் செய்யவே முடியாது. அதாவது படைக்கப்பட்டவருக்கான வழிபாடும் மற்றும் சிலை வழிபாடும் கிறிஸ்தவத்தில் கூடவே கூடாது என்று இயேசு கூறியும், இவை இரண்டும் எப்போது கத்தோலிக்க திருச்சபையின் உள்ளே நுழைந்ததோ
அப்போதே இயேசு இத்திருச்சபையை கைவிட்டு விட்டார். எனவே இத்திருச்சபையை விட்டு அவர் விலகி சென்று விட்டார். உண்மை தெரியாமல் தான் இத்திருச்சபையை நாம் தலைமையில் நிலைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இத்திருச்சபை எதிராக செயல்பட ஆரம்பித்த கிறிஸ்து ஆன்மீக ரீதியில் கிறிஸ்தவர்களை ஒடுக்க, கிறிஸ்தவர்களை புறக்கணிக்க, கிறிஸ்தவர்களை கைவிட தாம் ஆரம்பித்த மற்றொரு மார்க்கம்தான் இஸ்லாம் என்னும் மார்க்கம். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட ஒரு கிரேட் எதிர்கிறிஸ்து மார்க்கம்தான் தற்போதைய இஸ்லாம் மார்க்கம். அதாவது படைக்கப்பட்டோருக்கான வழிபாட்டையும் மற்றும் சிலை வழிபாட்டையும் அறவே வெறுக்கும்படியாக இயேசு உருவாக்கிய மார்க்கம்தான் இஸ்லாம் என்னும் மார்க்கம். அதாவது தாம் வேண்டாம் என கூறிய படைக்கப்பட்டவற்றிற்கான வழிபாட்டையும் மற்றும் சிலை வழிபாட்டையும் கிறிஸ்தவர்கள் திருச்சபையில் கொண்டு வந்து விட்டனர் அல்லவா. அதாவது கடவுள் வேண்டாம் என கூறிய வழிபாட்டு முறைகளை கிறிஸ்தவர்கள் கொண்டு வந்து விட்டனர் அல்லவா. எனவே தாம் ஏற்கனவே கூறிய அந்த இரு அம்சங்களை மீண்டும் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக நாம் இயேசுவினால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவத்திற்கு எதிரான வேறொரு கிறிஸ்தவ மார்க்கம் தான் இஸ்லாம் என்னும் மார்க்கம். தற்போது இஸ்லாத்தை நன்கு நோக்குங்கள். அதாவது அங்கு படைக்கப்பட்டவற்றை அவர்கள் வணங்குகிறார்களா? இல்லவே இல்லை, இல்லையா? அடுத்து அவர்கள் சிலைகளை வணங்குகிறார்களா? அதுவும் இல்லவே இல்லை. இதை கொண்டே நான் கூறுவது உண்மை என்பதை நீங்கள் ஓரளவுக்காவது உண்மை அறியலாம். மேலும் பற்பல விவரங்களை கூற வேண்டியுள்ளது. அதாவது ஆண்டவராகிய தாம் இவ்வுலகிற்கு வந்து மனிதராக பிறந்து பாடுகள் பட்டு இரத்தம் சிந்தி சிலுவை சுமந்து அதில் அறையப்பட்டு மரித்து இவ்வுலக மக்களுக்கு தாம் அளித்த ரட்சிப்பையும் மற்ற மீட்பை பற்றி கவலையே படாமல் உலக ஆட்சிக்காக மட்டுமே தம்மை தேடும் அப்போதைய கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கிறிஸ்தவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு எதிர்கிறிஸ்தவ மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். உண்மையை இயேசு திட்டவட்டமாக என்னிடம் கூறிவிட்டார். ஆம், அப்போதைய கிறிஸ்தவத்தில் மரியா உட்பட புனிதர்களுக்கான வழிபாடு மற்றும் சிலை வழிபாடு மட்டும் வரவில்லை என்றால் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இஸ்லாம் என்னும் மார்க்கம் தோன்றியே இருக்காது. அதே போன்று தற்போது வரையில் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த இரு வழிபாட்டு முறைகளும் வராமல் இருந்திருந்தால் தற்போது வரை இஸ்லாம் என்னும் மார்க்கம் தோன்றியே இருக்காது. மேலும் ஒரே ஒரு தாய் திருச்சபையாம் கத்தோலிக்க திருச்சபையில் தற்போது வந்துள்ளது போன்று லட்சக்கணக்கான பிரிவுகள் மற்றும் பிளவுகள் வந்திருக்காது. அதாவது திருச்சபையில் லட்சக்கணக்கான பிரிவுகள் வந்துகிறார். மேலும் மற்ற திருச்சபைகளில் இயேசுவிற்கு ஊழியம் செய்வதாக கூறிக்கொண்டு வணிகம் செய்கின்றனர் இல்லையா. அதாவது பணத்திற்காகவே ஊழியம் செய்து கொண்டு ஆலய பணத்தையும் மற்றும் தங்கள் சபைகளை சேர்ந்த மக்களிடமே பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கு வந்திருக்காது. அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சின்ன கூறுகின்றார், எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது என்று கடவுள் குறிக்கிறார் இல்லையா. அதாவது எந்த மனிதரும் கடவுளுக்கும் மற்றும் பணத்துக்கும் பணி செய்ய முடியாது என்று கடவுளே கூறுகின்றார். ஆனால் பிரிந்த சகோதரர் சபைகளில் மற்றும் பெந்தக சபைகளில் நடக்கும் ஊழியங்கள் தற்போது எப்படி நடக்குது தெரியுதா? பணத்திற்காக மட்டும்தான் அங்கு ஊழியம் நடக்குதே தவிர இயேசுவிற்காக அங்கு ஊழியர்கள் நடைபெறுவதே கிடையாது. அதாவது இயேசுவிற்காக உண்மையாக ஊழியம் செய்பவர்கள் எங்கேயோ உள்ள மலைப்பகுதிகளுக்கும் மற்றும் காட்டுப்பகுதிகளுக்கும் சென்று இயேசுவை அறியாத மக்களிடம் மட்டும் இயேசுவை பற்றி கூறி அவர்களிடம் அடி உதைப்பட்டு ரத்தம் சிந்தி தேவைப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா. உதாரணத்துக்கு சொன்னாக்கா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரிசா என்ற மாநிலத்துக்கு போய் ஊழியம் செய்ய சென்று அங்கு தானும் தன் இரு பிள்ளைகளோடு காரில் வைத்து ஒரு ஊழியர் கொல்லப்பட்டார் இல்லையா, எரித்து கொல்லப்பட்டார் இல்லையா. அப்படிப்பட்ட ஊழியர்கள் தங்கள் பணத்தை செலவு செஞ்சு தங்கள் ரத்தம் சிந்தி தங்கள் உயிரை கொடுத்து இயேசுக்கு ஊழியம் செய்கிறாங்க. இது உண்மையான ஊழியம். இது இதே போல் 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலிருந்து ஒருத்தர் ஜான் என்ற ஒரு இளைஞர் வாலிப வயசு பையன் இந்தியாவுக்கு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பக்கத்தில் போயிடல சீசேல்ஸ் தீவுக்கு போயிட்டு அங்கே காட்டுவாசிகள் ஆதிவாசிகளுக்கு இயேசு பற்றி சொல்ல போயிட்டு அவர்களாலேயே ஈட்டிகளால் குத்தி கொல்லப்பட்டு அந்த டெட் பாடி கூட வர முடியல. என்னாச்சுன்னு தெரியல இல்லையா. தன் சொந்த பணத்தை செலவு செய்து தன் ரத்தம் சிந்தி தன் உயிரை கொடுத்து ஊழியம் செஞ்ச ஊழியக்காரங்க. இப்படிப்பட்ட ஊழியர்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் தான். இவர்கள் செய்யும் ஊழியம் உண்மையான ஊழியம் தான்.
இவர்களை போன்று ஒரு சிலர் மட்டும்தான் இயேசுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் உண்மையாக ஊழியம் செய்யாமல் பணத்திற்காக ஊழியம் செய்வோர் அப்படி இல்லை. அது பட்டணங்களிலே தங்களுக்கு ஆபத்து ஏதும் இல்லாத பகுதிகள், அதாவது மாநகரங்கள் நகரங்களில் தங்களுக்கு ஆபத்து இல்லாத பகுதிகள் மற்றும் காணிக்கை பணம் வந்து கொட்டணும். அப்படிப்பட்ட இடங்களாக பார்த்து இவங்க ஊழியம் செய்து பணத்தை அழிக்கின்னு போகிறாங்க. யார்கிட்ட ஊழியம் செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா கிறிஸ்தவர்கள் இல்லாத பிற இனத்த மக்கள்கிட்ட இல்லை, கிறிஸ்தவர்கிட்டே ஊழியம் செஞ்சு கிறிஸ்தவர்கிட்டயே காணிக்க தசம் வாங்க பொறுத்துன்னு சொல்லி கேட்டு வாங்கி மூட்டை கட்டின்னு போகிறாங்க. கேட்டால் ஊழியக்காரன்னு சொல்கிறாங்க. இவங்க பின்னாடி தான் ஒரு பெரிய கூட்டம் வருது. எப்போவுமே இவங்க மறந்து விட்ட டிஜிஎஸ் தினகரன், தற்போது பால் தினகரன், மோகன் சி லாசரஸ் மற்றும் சர்வதேச அளவில் இருக்கிற பென்னியின் போன்ற பணத்துக்காக ஊழியம் செய்யப்பட்ட முதலைகள், பண முதலைகள், இவங்களெல்லாம் பணத்துக்காக ஊழி செய்கிறாங்களே தவிர ஏசுக்காக ஊழி செய்கிறதே கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொன்னாக்கா நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தே வேஸ்ட்டு. இவங்களுக்கு காணிக்க கொடுக்குறத முதல்ல நிறுத்தணும். நீங்கள் நிறுத்தணும் சொன்னாக்கா நீங்கள் தெய்வத்துக்கு குற்றம் செய்கிறீங்க அர்த்தம். ஏன்னா இவங்க ஊழி செய்கிறது பணத்துக்காக தான் தவிர நிச்சயமாக இயேசுவாக கிடையாது இல்லை. திரும்ப சொல்லுவேன், 1000 முறை சொல்லுவேன், இவங்க ஊழியம் செய்கிறது பணத்துக்காக மட்டும்தான் தவிர இயேசுக்காக ஊழியர்கள் இல்லை, இயேசுக்காக ஊழியம் இல்லை, இயேசுக்கான ஊழியர்கள் இல்லை. அதனால இவங்களுக்கு காணிக்கை கொடுத்து நிறுத்திக்கணும். அடுத்து கத்தோலிக்க திருச்சபையில் தற்போது வரை இப்படிப்பட்ட படைக்கப்பட்டவருக்கான வழிபாடும் மற்றும் சிலை வழிபாடு மட்டும் இதுவரை வந்திருக்காவிட்டால் இப்படிப்பட்ட பிளவுப்பட்ட எப்போ ஒரு திருச்சபை இங்கே வந்திருக்காது. ஒரே திருச்சபை தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கும். ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு அவர் கொடுத்தது ஒரே ஒரு பரிசுத்த வேதாகமம், அவர் கொடுத்து ஏற்படுத்தியது ஒரே ஒரு திருச்சபை. ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கான சபைகள் பிரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அது காரணம் தேவையே இல்லாமல் திருச்சபைக்குள்ளே வந்துவிட்ட படைக்கப்பட்டவருக்கான வழிபாடும் மற்றும் சிலை வழிபாடு தான் முக்கிய காரணம். இந்த 2 மட்டும் வராமல் இருந்தாக்கா இன்றைக்கு வரைக்கும் கத்தோலிக்க திருச்சபை பிளவுபட்டிருக்காது, பற்பல சபைகள் ஏற்பட்டிருக்காது, வணிகமயமான ஊழியர்கள் நடக்காது. அதே போல பாருங்க, பணப்பேய்கள், பண பைத்தியம் பிடிச்சி அடைகிற ஊழிய ஆட்கள் ஊழியத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம் வந்து ஊழியம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அமைதியான ஒரு வழிபாட்டு முறையை அருமையான வழிபாட்டு முறையில் இருந்திருக்கும். இந்த டான்ஸ் ஆடுற ஊழிகாரனும் வந்திருக்க மாட்டாங்க. இவங்க அதாவது எந்த ஊழிகாரனும் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு காவல்துறை தேடும் அளவுக்கு இருந்திருக்காது. ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், கத்தோலிக்க திருச்சபையில் தேவையே இல்லாமல் நுழைந்து விட்ட புனிதர்களுக்கான வழிபாடு மற்றும் சிலை வழிபாடு தான் முழு காரணம். எனவே இவ்வுலகில் இஸ்லாம் என்னும் ஒரு கிறிஸ்து மறுப்பு மார்க்கம் உருவாவதற்கும் மற்றும் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து லட்சக்கணக்கான பிரிவுகளும் மற்ற பிளவுகளும் வந்து லட்சக்கணக்கான சபைகளாக பிரிவதற்கும் ஒரே காரணம் கத்தோலிக்க திருச்சபையில் தேவையே இல்லாமல் வந்து நுழைந்து விட்ட அந்த புனிதர்களுக்கான வழிபாட்டு முறைகளும் மற்றும் சிலை வழிபாட்டு முறைகளும் காரணமாகும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் வீட்டு ஹாலில் இருக்குது, கணவன் மனைவி பிள்ளைகளை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், தமாஷா போய் சிரிச்சுட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு பாம்பு ஒன்று பெரிய பாம்பு உள்ள வந்துடுது. அடுத்து நம்முடைய நிலை என்ன பண்ணுவோம்? நமக்கும் நம்ம கட்டின வீடு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மை மீறி பாம்பு ஒன்று வந்துச்சுன்றப்போ அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே ஓட வேண்டியிருக்கும். பாம்பை வீட்டுக்குள்ளே விட்டு நம்ம வெளியே ஓட வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு பாம்பாட்டி வந்து கூப்பிட்டு அந்த பாம்பை பிடிச்சி அப்புறப்படுத்த பிறகு தான் வீட்டுக்குள்ள நம்ம வருவோம் இல்லையா? அதாவது வீட்டுக்குள் தேவையானவர்கள் நாம் தான். நம்ம இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு பாம்பு விழும்போது நம்ம வெளியே ஓட்டுவோம் இல்லையா? அதே போன்று சொன்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது ஒரு கணவன் மனைவி, வாலிப கணவன் மனைவி குடும்பம் நடத்திருக்கிறாங்க. அவள் தேவையே இல்லாமல் ஒரு பெண் வீட்டுக்கு வரா, அங்கே தங்குறா. இல்லை தேவையே இல்லாமல் ஒரு பையன் வீட்டுக்கு வரான், அங்கே தங்குறான்னு சொன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு ஐக்கியம் அதுக்கு மேலே கெட்டு போயிடும். சமாதானம் இருக்காது. ஒன்று கணவன் வீட்டை விட்டு வெளியே போவான், இல்லை மனைவி வீட்டை விட்டு வெளியே போவான். எப்போ தேவையில்லாமல் ஒரு பெண்ணோ தேவையில்லாமல் ஒரு பையனோ வீட்டுக்குள்ளே வரணும், அந்த குடும்பத்தில் தேவையான சமாதானம் இல்லாமல் போயிடும். இதே போல தான் எப்போ கத்தோலிக்க திருச்சபையில் தேவையே இல்லாமல் மனிதர்களுக்கான வழிபாடும் சிலை வழிபாடும் வந்ததோ அப்போ அதே இங்கே தேவையான ஐக்கியம் வெளியே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தேவையான இயேசு வெளியே போயிட்டாரு. இயேசு வெளியே போன பிறகு தேவையில்லாத ஐக்கியம் வந்துடுச்சு. இஸ்லாம் மதம் உருவாக்கப்பட்டது, அப்புறம் பிளவுகள் ஏற்பட்டது, பிரிவுகள் வந்தது, கிறிஸ்தவம் நாசமாகிடுச்சு. இதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொன்னாக்கா கத்தோலிக்க திருச்சபையில் தேவையே இல்லாமல் நுழைந்து விட்ட புனிதர்களுக்கான படைக்கப்பட்டதற்கான வழிபாடு மற்றும் சிலை வழிபாடு தான் காரணம். இந்த 2 அம்சங்களும் கத்தோலிக்க திருச்சபையில் வழித்து யார் காரணம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். நான் சொன்ன பிரச்சனை வரும், அதை இப்போ சொல்லலை, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி நான் சொல்கிறதுக்கு அதிர்ச்சி அடைய வேண்டாம். ஏனென்றால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் இப்போ அதிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னாக்கா அதிர்ச்சி அடைய வேண்டாம். எல்லாம் மேற்கொண்டு நான் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு.
மேற்கொண்டு நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது. அதை சொல்லும்போது இன்னும் அதிர்ச்சிகள் அதிகமாகும். அதுவரை மனதை திடப்படுத்தி கொண்டு இப்பதிவுகளை பார்க்கும்படி நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இப்படியாக நான் கூறுகிறேன் என்பதற்காக கிறிஸ்தவர்கட்கோ அல்லது கிறிஸ்தவத்திற்கோ நான் எதிரி என என்னை யாரும் எண்ண வேண்டாம். அல்லது அண்மையில் தான் நான் கிறிஸ்தவனாக மதம் மாறியிருப்பேனா இன்னும் எண்ண வேண்டாம். ஏனெனில் நானும் தலைமுறை கிறிஸ்தவன் தான். அதிலும் குறிப்பாக ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். எனது குடும்பம் நல்ல ஒரு பக்தியான கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம். எனது முன்னோர்கள் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி பகுதியை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது. அங்கு வசித்த அவர்கள் சுமார் 210 ஆண்டுகளுக்கு முன்பாக இத்திருச்சபையில் சேர்ந்து தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னைக்கு அடுத்துள்ள மாவட்டங்களில் சிறு சிறு கிராமங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றில் குடியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். தற்போது வரையிலும் இந்த அனைத்து கிராமங்களும் முழுக்க கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை சார்ந்த கிராமங்களாக இருக்கிறது என்பது உண்மை. தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டது என்னுடைய சமூகம். நான் தற்போது 7வது தலைமுறையாக திருச்சபையில் உள்ளேன். எனது இரு மகள்களும் 8வது தலைமுறையினராக இருக்கிறார்கள். மேலும் நான் கத்தோலிக்க திருச்சபைக்கு நான் எதிரானவன் என யாரும் நினைக்க வேண்டாம். ஏனெனில் எனது சிறு வயது முதல் எனது 40 வயது வரையிலும் வேளாங்கண்ணி மாதாவின் தீவிர பக்தனாக இருந்தவன் தான் நான். அதிலும் குறிப்பாக கடந்த 2000வது ஆண்டு முன்பாக தீவிர வேளாங்கண்ணி மாதா பக்தனாக இருந்தவன் தான். ஜெபிக்க வேண்டும் என எனக்கு தோன்றினாலே வேளாங்கண்ணி மாதாவிடம் தான் நான் ஜெபிப்பேன். இன்னும் சொல்ல போனால் அக்காலகட்டத்தில் நான் இயேசுவிடம் ஜெபித்ததை விட மரியாதையுடன் ஜெபித்தது தான் ரொம்ப அதிகம். மேலும் எனது எதிர்காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையில் நான் ஒரு அர்ப்பணியாளராக, அதாவது நான் ஒரு குருவானராக வர வேண்டும் என எனது 8 வயது முதலே நான் மிக ஆழமான ஆர்வத்தில் இருந்தவன் தான் நான். எனது 20 வயது வரையில், அதாவது 1980ஆம் ஆண்டு வரையில் அந்நோக்கத்திற்காக நான் மிக பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு அந்த அழைப்பு கிட்டவே இல்லை. இன்றும் விடாப்பிடியாக நான் தொடர்ந்து அழுது ஜெபித்து கொண்டு தான் இருந்தேன். ஒரு வேலை எனக்கு போது அழைப்பு கிடைத்திருந்தால் தற்போது நான் ஏதோ ஒரு பங்கில் குருவானவராக இருந்திருப்பேன். ஆனால் தொடர்ந்து விடாமல் நான் ஜெபித்தாலும் எனக்கு அந்த அழைப்பு கிட்டவில்லை. எனவே எனக்கு அந்த காலகட்டத்தில் மிகுந்த ஏமாற்றம், மிகுந்த மனசோர்வு ஏற்பட்டது. இருப்பினும் விசுவாசத்துடன் விடாமல் தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வந்தேன்னு சொன்னாக்கா, நான் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதனாலும் கிறிஸ்தவத்துக்கு நான் எதிரானவன் அல்ல என்று சொல்ல வந்து இதையும் சொல்லிவிட்டேன். இந்த அளவில் நம்ம கண்டது என்னவென்றால், கத்தோலிக்க திருச்சபையில் கிபி 5ஆம் நூற்றாண்டிலேயே படைக்கப்பட்டவருக்கான வழிபாட்டு முறைகளும் மற்ற உருவ வழிபாட்டு முறைகளும் வந்துவிட்டதால் கிறிஸ்து இவர்களை விட்டு விலகிவிட்டார் என்றும், அதாவது கிறிஸ்தவர்களாகிய நம்மை கைவிட்டு விட்டார் என்றும், எனவே பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பற்பல தேவரசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படாதவாறு அவர் நமக்கு மறைத்து விட்டார் என்றும் கண்டோம் இல்லையா? அவ்வாறு மறைக்கப்பட்ட பல தேவரசியங்களில் ஒன்று இயேசுவின் தாய் மரியா கிறிஸ்துவ பெண் அல்ல, மாறாக யூத மார்க்கத்தை சேர்ந்த பெண் என்றும் கண்டோம் இல்லையா? மேலும் கிறிஸ்துவத்துக்கு எதிராக கிறிஸ்துவத்தினாலேயே ஒரு எதிர் கிறிஸ்து மார்க்கம் உருவாக்கப்பட்டது என்றும், அதுவே தற்போது இஸ்லாம் என்றும் மார்க்கம் என்றும் சுருக்கமாக கண்டோம் இல்லையா? இதை பற்றி மேலும் நான் காண வேண்டியுள்ளது. அவற்றை அடுத்த 2ஆம் அலகில் நாம் காண்போம். நேரம் அதிகமாகிவிட்டதால் இவ்வலகை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். இது 2ஆம் அலகு விரைவில் வெளிவரும். அதையும் கண்டு தியானிங்கள் என நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இயேசுவே இறைமகன். ஆமென். அல்லேலூயா. நன்றி. வணக்கம்.